கமலம் தேட்டரில் வந்து படம் பார்த்துருக்கோம். செம்ம ரெஸ்பான்ஸ். படம் ரிலீஸ் ஆன நேற்று காலையில் ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரலையுமே தேட்டர் ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஷோஸ் போயிட்டுருக்கு. இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ், பத்திரிகையாளர்கள் வந்து புகழ்ந்து தள்ளுறீங்க. சோஷியல் மீடியாவிலையும் சரி, சோஷியல் நெட்ஒர்க்லையும் சரி பயங்கரமான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து செம்மையாக இருக்குது. நான் இப்போ லாஸ்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் தான் வந்தேன். 4th ரீல் 5th ஐ திங்க் 6th ரீல் நினைக்கிறேன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கப்போ அவ்வளோ கிளாப்ஸ், விசிலு, கத்துறது கேட்குறப்ப ரொம்ப என்கரேஜாக இருந்தது. முன்னாடியே கமலா தேட்டரில் என்ன சொன்னனோ அங்கே என்ன ஃபீல் பண்ணமோ அதே ஃபீல் வந்து இங்கே இருக்குது. எல்லா இடத்துலையுமே அந்த ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நன்றி. இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்கறதுனால நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் நிறைய படம் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 150 மீடியாவில் கிட்டத்தட்ட இதே பற்றி சாதின்னு அப்படியே பேசிகிட்டு இருக்கோம். அதுவே பயங்கர கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு போயிட்டுருக்கு. இதுக்கும் அப்புறமும் சாதி அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. படம் ஒரு பக்காவான லவ் சப்ஜெக்டாக இருக்குது. ஒரு கமர்ஷியலாக வந்து எவ்வளோ லவ்வாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலையுமே ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து இந்த ஒரு புது படத்துக்கு ஒரு புது ஆக்டரு, புது ஆர்டிஸ்ட்டு, புது டைரக்டர், புது மியூசிக் டைரக்டர், புது ப்ரொடக்ஷன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்து மக்கள் வந்து நல்ல கண்டென்ட்டை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அடுத்த லெவலில் வர்ற இயக்குநர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்.